Good morning students. Today's class central government. Already saw the class president, vice president topic. Today's prime minister, parliament of India. Okay, prime minister. Article 71 says that there shall be a council of ministers with the prime minister as the head to aid and advise the president. பிரசிடென்ட்டினுடைய அட்வைஸில் பிரைம் மினிஸ்டருடைய தலைமையில் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து செயல்படுவாங்க. த போஸ்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஹேஸ் அடாப்டட் வெஸ்ட் மினிஸ்டர் மாடல் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் டெமோக்ரஸி. அதாவது டெமோக்ரஸி கான்ஸ்டியூஷனல் டெமோக்ரஸியில் வெஸ்ட் மினிஸ்டர், அந்த வெஸ்ட் மினிஸ்டர் அப்படிங்கிறது இங்கிலாந்தினுடைய பார்லிமெண்ட்டுக்கு அந்த வெஸ்ட் மினிஸ்டர்னு பேர். அதனுடைய முறையில் தான் நம்ம இந்தியாவில் செயல்படக்கூடியது. The leader of the majority party in Lok Sabha is appointed by the president as the prime minister. பிரைம் மினிஸ்டரை லோக்சபாவினுடைய மெஜாரிட்டி பார்ட்டியினுடைய லீடரை தான் பிரைம் மினிஸ்டராக நியமனம் செய்வாங்க. பிரசிடெண்ட் வந்து நியமனம் செய்வாங்க. த அதர் மினிஸ்டர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் பை த பிரசிடெண்ட் ஆன் த அட்வைஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர்ஸ். அது அடுத்ததாக இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் எல்லாம் பிரைம் மினிஸ்டர் பிரசிடெண்ட்டினுடைய அட்வைஸில் பிரைம் மினிஸ்டரும் பிரசிடெண்ட்டும் சேர்ந்து மீதி இருக்கக்கூடிய அதர் மினிஸ்டர்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, இஃப் நோ பார்ட்டி commands absolute majority in the Lok Sabha, the president can summon the leader any party who in his opinion can manage a form a ministry. Okay, the president administers to the ministers the oath of office and of secrecy. அதாவது பிரசிடெண்ட் இந்தியாவினுடைய நம்ம மக்களவையில் பெரும்பான்மை கட்சியினுடைய தலைவரை தான் இவர் நியமனம் செய்கிறார். அமைச்சராக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு. மற்ற அமைச்சர்களையும் அவருடைய ஆலோசனையின்படி நியமிக்கிறாங்க. அதில் மக்களவையில் எந்த ஒரு கட்சிக்கு வந்து தனி பெரும்பான்மை பலம் இல்லையோ அந்த குடியரசுத் தலைவர் எந்த கட்சியினுடைய அமைச்சரவையை அமைக்க முடியுமோ அக்கட்சியினுடைய தலைவரை அழைச்சு அரசு அமைக்க கூறலாம். அதை செய்ய முடியும். அதை வந்து அந்த அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமோ ரகசிய பிரமாணமோ செஞ்சு வைக்கிறாங்க. சீக்ரசி. A person who is not a member of the parliament can be appointed as a minister, but he has to get himself elected the parliament within 6 months. அதே மாதிரி 6 மாதத்துக்குள்ளே அவர் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படணும். அமைச்சராக இல்லாத பட்சத்தில் நாடாளுமன்றத்தில் வந்து அவர் வந்து மெம்பராக இல்லை அப்படின்னா கூட நியமிச்சிடலாம். ஆனால் அவர் 6 மாதத்துக்குள்ளே அந்த பார்லிமெண்ட்டில் வந்து மெம்பராக இருக்கணும். அதே மாதிரி மினிஸ்டர்ஸ் ஆர் இண்டிவிஜுவலி ஆஸ் வெல் அஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த லோக்சபா. அமைச்சர்கள் அதாவது இண்டிவிஜுவலாகவோ அல்லது கலெக்டிவாகவோ அதாவது ஒட்டுமொத்தமாகவோ அந்த லோக்சபாவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர்ஸ். பிரைம் மினிஸ்டர்ஸ்னுடைய டியூட்டிஸு அண்ட் ஃபங்க்ஷன்ஸு. ஆர்டிகல் 78 மென்ஷன் பண்ணுது பிரைம் மினிஸ்டர்ஸுடைய டியூட்டிஸை. த பிரைம் மினிஸ்டர்ஸ் டிசைட்ஸ் த ரேங்க் ஆஃப் ஹிஸ் மினிஸ்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்ஸ் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர்ஸ் தான் அந்த அமைச்சர்களுடைய நிலையை வந்து அறிஞ்சு அவர்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை வந்து ஒதுக்குவாங்க. இவருடைய தலைமையில் பிரைம் மினிஸ்டருடைய தலைமையில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்களுடைய அந்த ரேங்க் எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் ஒதுக்குவாங்க. த பிரைம் மினிஸ்டர் டிசைட்ஸ் த டேட்ஸ் அண்ட் த அஜெண்டா ஆஃப் த மீட்டிங் ஆஃப் த கேபினட் விச் ஹி ப்ரிசைட்ஸ். இவருடைய தலைமை வகிக்கும் பிரைம் மினிஸ்டர் வந்து தலைமை வகித்து அந்த கூட்டத்தினுடைய தேதி அந்த நிகழ்ச்சி நிரல் இதையெல்லாம் வந்து முடிவு செய்யக்கூடியது பிரைம் மினிஸ்டர் தான். த பிரைம் மினிஸ்டர் informally consults 2 or 3 of his senior colleagues when he does not convene a cabinet meeting. இந்த கேபினட் அமைச்சரவை கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது நடைபெறாத இருக்கும் பொழுது இந்த பிரைம் மினிஸ்டரே வந்து தன்னுடைய மூத்த அமைச்சர்களாக இருப்பாங்க இல்லையா அவங்களில் 2 பேரோ அல்லது 3 வரையோ இயல்பாகவே வச்சுட்டு கலந்தாலோசிச்சுக்கலாம். த பிரைம் மினிஸ்டர் சூப்பர்வைசஸ் த ஒர்க் ஆஃப் வேரியஸ் மினிஸ்டர்ஸ். அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து மற்ற அமைச்சர்கள் மினிஸ்டர்ஸ்க்கு வந்து ஒதுக்கி கொடுத்துருக்காங்க இல்லையா அவர்களுடைய பணிகளை வந்து இவர் வந்து சூப்பர்வைசஸ் பண்ணுவார். டு கன்வர்ஸ் டு த பிரசிடெண்ட் ஆல் டிசிஷன்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கனெக்டிங் டு த கவர்மெண்ட் ஆஃப் த அஃபேர்ஸ் ஆஃப் த யூனியன் அண்ட் ப்ரப்போசல்ஸ் ஃபார் லெஜிஸ்லேஷன். பிரசிடெண்ட்டுக்கும்
கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுக்கும் இடையே கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் 2 பேர்த்துக்கு இடையே ஒரு பாலமாக அமையக்கூடியவர். அது விவகாரங்கள் நடுவண் அரசினுடைய விவகாரங்கள் குறித்தும் அல்லது வேறு ஏதாவது ஏற்படும் பொழுதும் சச்சரவுகளோ இல்லை வேறு ஏதாவது ஆலோசனைகள் செய்யும் பொழுதோ 2 பேர்த்துக்கு இடையில் இவர் செயல்படுவார். இதான் த பிரைம் மினிஸ்டர் ஆக்ட் அஸ் த லிங்க் பிட்வீன் த பிரசிடென்ட் அண்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். 2 பேர்த்துக்கு இடையில் மினிஸ்டர்ஸாக செயல்படுவார். அது நடுவண் அரசுடைய விவகாரங்களாக இருக்கட்டும் இல்லை சட்டத்திற்கான முன்மொழிவுகள் அந்த மாதிரி எடுக்கக்கூடிய முடிவுகளை அவர் பிரசிடெண்ட்டோடு சேர்ந்து ஆலோசிப்பார். The Prime Minister is the leader of the nation and chief spokesperson of the country. அதே மாதிரி இந்த பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவர் குடியரசுத் தலைவருக்கும் நாட்டினுடைய உண்மையான தலைவர் அப்படின்னு சொல்லி லீடர் ஆஃப் த நேஷன். அதே மாதிரி முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படக்கூடியவர். நெக்ஸ்ட்டு, as the leader of the nation, the Prime Minister represents our nation at all international conferences like the Commonwealth Summit of the Non-Aligned Nations and SAARC Nations. அதே மாதிரி சர்வதேச மாநாடுகள்னு சொல்லக்கூடிய காமன்வெல்த்து, அதே மாதிரி அணிசேரா நாடுகள்னு சொல்லக்கூடியது, சார்க் நாடுகளினுடைய மாநாடு, இதில் எல்லாம் நம்ம இந்தியாவினுடைய பிரதிநிதியாக யார் கலந்துக்குவாங்க அப்படின்னு சொன்னால் பிரைம் மினிஸ்டர் தான் கலந்துக்குவாங்க. நெக்ஸ்ட்டு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். After the elections, the President of India, on the advice of the Prime Minister, appoint the Council of Ministers. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அவருடைய டியூட்டிஸில் பார்த்தோம் இல்லையா, பிரைம் மினிஸ்டர் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டோன்னே பிரசிடெண்ட்டுடைய அட்வைஸில் பிரைம் மினிஸ்டரும் பிரசிடெண்ட்டும் சேர்ந்து தான் மற்ற அமைச்சர்களை வந்து நியமனம் செய்வாங்க. The Constitution of India restricts the number of the Council of Ministers, including the Prime Minister, to 50% of the total members of the Lok Sabha. அதில் 15 ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய லோக்சபாவில் 15% வந்து மட்டும்தான் அமைச்சரவை உறுப்பினராக இருக்கணும். இதை வந்து கான்ஸ்டியூஷனில் சொல்லுது. நெக்ஸ்ட்டு, கேட்டகரிஸ் ஆஃப் த மினிஸ்டர்ஸ். அந்த மினிஸ்டர்ஸில் வந்து கேட்டகரிஸ் இருக்குது. அது 3ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கேபினெட் மினிஸ்டர்ஸ், செகண்ட் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட், தேர்ட் ஒன் டெபுட்டி மினிஸ்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் கேபினெட் மினிஸ்டர்ஸ். Cabinet is an informal body of senior ministers who form the nucleus of administration. இது வந்து ஒரு கரு அப்படின்னு சொல்லக்கூடியதாக மையக்கரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு மையக்கருவை உருவாக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களினுடைய முறைசாரா அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இன்ஃபார்மல் பாடி, அது மையக்கருவாக செயல்படக்கூடியது. இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆர் டேக்கன் பை த கேபினட் சச் அஸ் டிஃபென்ஸ், ஃபினான்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் ஹோம். அதே மாதிரி பாதுகாப்பு, வெளியுறவு கொள்கை, உள்துறை, இதில் வந்து முக்கிய முடிவுகளை இந்த கேபினட் மினிஸ்டர்ஸோட சேர்ந்து எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா ராஜாங்க அமைச்சர்கள்னு சொல்லக்கூடியது. தீஸ் மினிஸ்டர்ஸ் பிலாங் டு த செகண்ட் கேட்டகரி ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன் த கவுன்சில். இந்த கவுன்சிலில் செகண்ட் கேட்டகரி, ஃபஸ்ட்டு வந்து கேபினட் மினிஸ்டர், செகண்ட் கேட்டகரி வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். They are also in charge of ministers or departments, but they do not participate in the meetings of the cabinet unless invited to do so. அதாவது இந்த ராஜாங்க அமைச்சர்கள்னு சொல்லக்கூடியவங்க செகண்ட் கேட்டகரியில் இருக்கிறாங்க. இவங்க வந்து அழைப்பு கொடுத்தா, அந்த மீட்டிங் அப்போ அழைப்பு கொடுத்தால் மட்டும்தான் அதில் வந்து கலந்துக்குவாங்க, இல்லை அப்படின்னா கலந்துக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு, டெபுட்டி மினிஸ்டர்ஸ். தே ஆர் லோவஸ்ட் ரேங்க்டு மினிஸ்டர்ஸ் இந்த கேபினட், தேர்டு கேட்டகரியில் இருக்கக்கூடியது. இங்கே தான் த அசிஸ்ட் எய்தர் ஆர் மினிஸ்டர்ஸ் ஆஃப் கேபினட் ஆர் ஸ்டேட் இன் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டியூட்டிஸ் என்ட்ரஸ்டட் டு தம். அதே மாதிரி இவங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவதில் இவங்க வந்து உதவி புரிகிறாங்க. அதாவது கேபினட் மினிஸ்டர்ஸ்க்கும் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் ஒப்படைச்சு என்னென்ன ஒப்படைச்சிருக்காங்களோ அந்த கடமைகளை செயலாற்றுவதற்கு இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. The Parliament is the legislative organ of the Union Government. அது நம்மளது வந்து சட்டம் இயற்றும் ஒரு அங்கமாக செயல்படக்கூடியது. The Parliament of India consists of 3 parts. They are the President, ராஜ்யசபா, லோக்சபா. ராஜ்யசபா தான் the Council of Statesன்னு சொல்லுவோம். லோக்சபா வந்து the Councils of the Peopleன்னு சொல்லுவோம். ஓகே, the ராஜ்யசபா is the upper house and the லோக்சபா is the lower house.
ராஜ்யசபா வந்து அப்பர் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம், லோக்சபாவை லோவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். இட் இஸ் டேர்ம்டு ஆஸ் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர். அதே மாதிரி இதை வந்து பைகேமரல், அதாவது ஈரவை சட்டமன்றம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ராஜ்யசபா. த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் ஆர் ராஜ்யசபா கன்சிஸ்ட் ஆஃப் 250 மெம்பர்ஸ். நம்ம ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் சொல்லும் போதே சொல்லியிருந்தோம் இல்லையா, ராஜ்யசபாவில் வந்து மெம்பர்ஸ் வந்து 250. அதில் 238 வந்து ரெப்ரசன்டேட் த ஸ்டேட்ஸ் அண்ட் த யூனியன் டெரிட்டரிஸ். 238 மெம்பர்ஸ் வந்து ஸ்டேட்ஸ் வந்து யூனியன் டெரிட்டரிஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக. The 12 nominated members shall be chosen by the President from amongst persons having special knowledge of practical experience in the field of literature, science, sports, art and social service. இந்த மீதி இருக்கக்கூடிய 12 மெம்பர்ஸையும் இந்த மாதிரி ஒவ்வொரு துறைகளையும் அனுபவமும் அவங்களுடைய தனிப்பட்ட நாலேஜ் இருக்கக்கூடியவங்களை இந்த 12 மெம்பர்ஸை வந்து நாமினேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இதுக்கு குவாலிஃபிகேஷன் மெம்பர்ஸ்க்கு. He should be a citizen of India. He should not be less than 30 years of age. நல்லா பாருங்கள், நம்ம பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் குவாலிஃபிகேஷனில் பார்த்தா அவங்களுக்கு வந்து 35 இயர்ஸ் இருந்திருக்கணும். ராஜ்யசபாவுக்கு 30 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். He should not hold any office or profit under any government. அதே மாதிரி தான் எந்த கவர்மெண்ட்டு வந்து ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அங்கே அதில் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது. He should be a person with sound mind and monetarily solvent. அதே மாதிரி மனநிலை சரியில்லாதவராகவோ அல்லது பெற்ற கடனை திருப்பி தர முடியாதவராகவோ இருக்கக்கூடாது. He should not be the member of Lok Sabha or any other legislature. அதே மாதிரி மக்களவையாக இருக்கட்டும், வேற எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட், டேர்ம் ஆஃப் ஹவுஸ். த ராஜ்யசபா இஸ் எ பர்மனன்ட் ஹவுஸ் அண்ட் இட் cannot be dissolved. இந்த ராஜ்யசபா மட்டும் பர்மனன்ட் ஹவுஸ். மற்றதுக்கெலாம் டேர்ம் வந்து 5 இயர்ஸ்ன்னு பார்த்தோம். பிரைம் மினிஸ்டருக்கும் பிரசிடென்ட்டு வைஸ் பிரசிடென்ட்டுக்கு எல்லாத்துக்குமே டேர்ம் வந்து 5 இயர்ஸ்ன்னு பார்த்தோம். ஆனால் ராஜ்யசபாவுக்கு மட்டும் பர்மனன்ட் ஹவுஸ். ராஜ்யசபா மட்டும் பர்மனன்ட் ஹவுஸ். த மெம்பர்ஸ் ஆஃப் த ராஜ்யசபா ஆர் எலெக்டட் ஃபார் எ டேர்ம் ஆஃப் 6 இயர்ஸ். ஒரு 6 இயர்ஸ் ஒன் டைம் வந்து அவங்களுடைய பதவி மூப்பினுடைய அடிப்படையில் மெம்பர்ஸ் வந்து ராஜினாமா பண்ணுவாங்க. அதாவது பதவியானது காலியாகும். 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா ரிட்டையர் எவ்ரி 2 இயர்ஸ். அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸில் 1/3 வந்து ரிட்டையர் ஆகுவாங்க. எவ்ரி 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை பதவி மூப்பினுடைய அடிப்படையில் விலகுவாங்க. அண்ட் நியூ மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் டு ஃபில் த சீட்ஸ் தஸ் வெக்கேட்டட். அந்த பதவி விலகின உடனே மீண்டும் அந்த பதவிக்கு வந்து மெம்பர்ஸை வந்து சேர்த்துவாங்க. த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் த எக்ஸ் ஆஃபீஸர் சேர்பர்சன் ஆஃப் த ராஜ்யசபா. இந்த ராஜ்யசபாவுக்கு தலைவர் யார்? வைஸ் பிரசிடென்ட். The deputy chairperson of the Rajya Sabha is elected by the members of the Rajya Sabha. அதாவது அவர் வந்து மாநிலங்களுடைய துணைத் தலைவர், அதன் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர். நெக்ஸ்ட்டு மணி பில். மணி பில்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது அந்த பாக்ஸில் இருக்கும் பாருங்கள். ராஜ்யசபா டஸ் நாட் ஹாவ் எனி பவர் டு அமெண்ட் ஃபார் ரிஜெக்ட் த மணி பில். ராஜ்யசபா வந்து நிதி மசோதா வந்து திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு வந்து அதிகாரம் இல்லை. ஆனால் லோக்சபா கேன் ஒன்லி இன்ட்ரடியூஸ்டு மணி பில் அண்ட் ஒன்ஸ் இட் இஸ் அப்ரூவ்டு பை த லோக்சபா இட் இஸ் பாஸ்டு டு ராஜ்யசபா ஃபார் இட்ஸ் அப்ரூவல். ஒன்லி மணி பில்லை வந்து பாஸ் பண்ணக்கூடியது அதிகாரம் லோக்சபாவுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் ராஜ்யசபா அதை பாஸ் பண்ணலைன்னா கூட இவங்க என்ன பண்ணிடுவாங்க, அப்ரூவல் கொடுத்துருவாங்க. If Rajya Sabha fails to pass it within 14 days, then the bill gets passed without the approval of Rajya Sabha. 14 daysக்குள்ளே அவங்க வந்து அப்ரூவல் கொடுக்கல அப்படின்னா இது ஒப்புதல் பெறாமலேயே சட்டமாகிரும், பாஸ் பண்ணிடுவாங்க. ஆல்சோ லோக்சபா does not need to consider the amendments proposed by the Rajya Sabha. அதே மாதிரி மாநிலங்களினுடைய சட்ட திருத்தத்திற்கான முன்மொழிவுகளை வந்து மக்களவை வந்து கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை. எந்த ஒரு முன்மொழிவுகளையும் மக்களவை நிராகரிக்கலாம். லோக்சபா வந்து கேன் ரிஜெக்ட் ஆல் த ப்ரப்போசல்ஸ் அண்டு பாஸ் இட். அதை வந்து நிராகரிக்கக்கூடிய அதிகாரம் வந்து லோக்சபாவுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு எலெக்ஷன், அது தேர்தல். Members of Rajya Sabha are elected by the elected members of the state legislative assemblies in accordance with the system of proportional representation
by means the single transferable vote. அதாவது ஒற்றை மாற்று விகித முறைன்னு சொல்லுவோம் இல்லையா, விகிதாச்சார அடிப்படையில் அது வந்து இவங்களை வந்து பதவி கொண்டு வருவாங்க, நியமனம் செய்வாங்க. அதே மாதிரி this process of election is called indirect election as they are not elected by the people directly. மக்களால் வந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனுப்புனவங்க கிடையாது. இது வந்து indirect election, மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. நெக்ஸ்ட்டு லோக்சபா. The Lok Sabha is the popular house of Indian Parliament and contains elected representatives of the people. Lok Sabha members எல்லாமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டவங்க. Maximum number of members can be elected for Lok Sabha is 552. அதாவது 552 members வந்து இது இருக்கலாம், மேக்ஸிமம் இருக்கலாம். ஆனால் டுடே வந்து லோக்சபாவில் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 545. அதில் 543 elected members. Out of this 530 members are elected from different states and 13 members from the union territories. அதில் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும், அதாவது ஸ்டேட் வந்து டிஃபர் ஆகும். அதில் வந்து 13 மெம்பர்ஸ் வந்து யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து அனுப்பப்படக்கூடியவங்க. The president generally nominates 2 members belonging to the Anglo-Indian community. நம்ம ஏற்கனவே நம்ம இன்ட்ரோடக்ஷனில் சொல்லும்போதே பார்த்தோம் இல்லையா, அதில் 2 members வந்து ஆங்கிலோ-இண்டியன்ஸ். At present, the Lok Sabha consists of 545 members. ப்ரெசண்ட்டாக நமக்கு வந்து லோக்சபாவினுடைய மெம்பர்ஸ் வந்து 545 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆனால் எவ்வளோ வரலும் மேக்ஸிமம் 552 வரலும் இருக்கலாம், 552 மெம்பர்ஸ் வரலும் இருக்கலாம். ஆனால் ப்ரெசண்ட்டில் நமக்கு 545. அந்த 545ல் 543 மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணி அனுப்பப்பட்டவங்க, 2 மெம்பர்ஸ் வந்து ஆங்கிலோ-இண்டியன்ஸ் கம்யூனிட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் ஆஃப் த மெம்பர்ஸ். He should be a citizen of India. கண்டிப்பாக ஒவ்வொரு பதவிக்குமே அவங்க என்னவாக இருக்கும், நம்ம இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். He should not be less than 25 years of age. இதுக்கு வந்து 25 years தான் வந்து ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். நம்ம பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டருக்கெல்லாம் 35 இயர்ஸ் பார்த்தோம். ராஜ்யசபாவுக்கு 30 இயர்ஸ் பார்த்தோம். ஆனால் லோக்சபாவுக்கு 25 இயர்ஸ், அந்த இயர்ஸ் வந்து பார்த்துக்கணும். He should have his name in electoral rolls in some part of the country. அதே மாதிரி எந்த ஒரு இதுலேயும் அவங்களுடைய இது வந்து இருக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு மென்டலி சவுண்ட் அண்டு எக்கனாமிக்கலி சால்வெண்ட். அதே மாதிரி அவர் வந்து மனரீதியாகவோ எதுலேயும் பாதிக்கப்பட்டவராகவோ இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு த டேர்ம் ஆஃப் த ஹவுஸ். அதே மாதிரி இவங்களுக்கு எத்தனை வருஷம் அவங்களுடைய பதவி. ஜெனரலி த லோக்சபா என்ஜாய்ஸ் a term of 5 years from the date of its first session. இதுக்கு வந்து 5 years. அந்த 5 years எதிலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு செஷன் அவங்களுடைய மீட்டிங் வந்து எப்போ ஆரம்பிக்குதோ அதிலிருந்து 5 years வந்து இவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும். It can be dissolved the president before the expiry of its term of the advice of the prime minister. அதாவது பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே பிரசிடென்ட் வந்து பிரைம் மினிஸ்டருடைய அட்வைஸால் இதை கலைக்க முடியும். The emergency provisions of the constitution enable the president to prorogue or dissolve the Lok Sabha either on the advice of the prime minister or on being convinced that no party or no alliance of parties enjoys necessary majority support in the house. அதாவது ஒரு நெருக்கடி நிலை ஏற்படும் பொழுதோ இல்லை அவங்க மீது நம்பிக்கை வாக்கெடுப்போ எந்த ஒரு கட்சிக்கும் அல்லது கூட்டணிக்கும் பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் குடியரசுத் தலைவர் வந்து இதை கலைக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு எலெக்ஷன். த மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபா ஆர் டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள் ஆஃப் த கான்ஸ்டிடியூன்சிஸ் கிரியேட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் பாப்புலேஷன். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்களோ அதற்கேற்றவாறு அங்கேருந்து மெம்பர்ஸை வந்து எலெக்ட் பண்ணி அனுப்புவாங்க. த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அரேஞ்ச் சூப்பர்வைசஸ் அண்ட் கான்டாக்ட்ஸ் எலெக்ஷன்ஸ் டு த லோக்சபா. இது வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் இந்த தேர்தலை வந்து நடத்தும். யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ் இஸ் ஃபாலோடு வைல் எலெக்டிங் த மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபா. அதாவது யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிறது வயது வந்தோர் வாக்குரிமை. அதாவது நமக்கு வந்து நம்ம ஆல்ரெடியே பார்த்துருப்போம், நம்மளுடைய ஓட்டிங் ஏஜ் வந்து பார்த்தோன்னா 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருந்தால் நமக்கு அது மட்டும்தான் ஒரு தகுதி, மீதி எந்த தகுதியுமே கிடையாது. நமக்கு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருந்தால் நமக்கு ஓட்டு போடக்கூடிய உரிமை வந்து உண்டு. ஆல் இண்டியன் சிட்டிசன்ஸ் above 18 years of age who are
registered as voters will vote for their representatives. நமக்கு ஓட்டு போடக்கூடிய உரிமை, நம்மளுடைய பிரதிநிதிகளை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை நமக்கு இருக்குது. Functions of the Lok Sabha. Any bill can be introduced and passed in the Lok Sabha, including money bill. எந்த ஒரு மசோதாவாக இருந்தாலும் சரி அதை இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடியது, பாஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து லோக்சபாவுக்கு இருக்குது. அதாவது இன்க்ளூடிங் மணி பில்லுக்கு வந்து அதிகாரம் இருக்குது. மணி பில் பாஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் லோக்சபாவுக்கு இருக்குது. இட் ஹேஸ் த சேம் பவர் ஆஸ் ராஜ்யசபா டு பார்ட்டிசிபேட் இன் கேஸ் ஆஃப் இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் த ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். அதே மாதிரியே பிரசிடென்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜு இவர்களுடைய பதவி நீக்க விவகாரங்களிலையும் பங்கேற்கக்கூடிய அதிகாரம் வந்து இந்த லோக்சபாவுக்கு இருக்குது. It has equal power as Rajya Sabha in passing any bill for constitutional amendment. எந்த ஒரு பில்லையும் பாஸ் பண்ணக்கூடிய அதிகாரம், அதாவது அதே மாதிரி கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், திருத்த சட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் பாஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் இந்த லோக்சபாவுக்கு இருக்குது. எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் ஃப்ரம் தமிழ்நாடு. அந்த பார்லிமெண்ட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ராஜ்யசபாவுக்கு எத்தனை மெம்பர்ஸு, லோக்சபாவுக்கு எத்தனை மெம்பர்ஸு. ராஜ்யசபாவுக்கு 18 மெம்பர்ஸு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து. அதே மாதிரி லோக்சபாவுக்கு 39 மெம்பர்ஸ் வந்து இங்கேருந்து அனுப்புகிறாங்க. ஓகே, இதை மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த கிளாஸில் வந்து மீதி இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் இதெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா ஒரேடியே பார்த்தனாலும் உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். அதனால் மீதி இருக்கக்கூடியதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே.